அனைவருக்கும் வணக்கம். எண்ணத்திற்கேற்ப வசதிகளை பெருக்குவதை விட வசதிக்கேற்ப எண்ணங்களை குறைப்பது நலம் என்ற அரிஸ்டாட்டில் அவர்களின் பொன் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் கல்லூரியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் காலி பணியிடங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம ஆசிரியர் மலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அரசாணைகள், கல்வி, வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் பெற ஆசிரியர்மலர்.com என்ற இணையதளத்தின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதலாவதாக அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் வேலைவாய்ப்பை பற்றி பார்ப்போம். அதில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேவை. இந்த பணியிடத்திற்கு உரிய பாடமானது இயற்பியல் பாடம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கலாம். அந்த பாடத்துக்குரிய கல்வி தகுதி பாருங்கள், எம்எஸ்சி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும். சில பேர் சந்தேகம் கேட்குறாங்க, டெட் பேப்பர் 2ல் பாஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கு தேவையில்லை, பிடிக்கு தான் தேவை. பிஜி இது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேவை. அதனால் இதில் டெட் பேப்பர் 2ல் நீங்கள் பாஸ் பண்ணிக்க தேவையில்லை. இந்த பணியிடத்திற்குரிய சம்பளம் பாருங்கள், 36,900லேருந்து 1,35,100. இதோட நிலை 18லேருந்து சேலரி ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த பணியிடத்துக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா, தமிழகத்தில் உள்ள எஸ்சிஏ கேட்டகரி வகையை சார்ந்த ஆண்கள், பெண்கள் அனைவரும் இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணியிடத்தை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு பாருங்கள். நம்மளுடைய அனைத்து விதமான சர்டிஃபிகேட் நகல்களை எடுத்துக்கொண்டு 12/6/2025க்குள்ளே செயலாளர், 1000 வைசிய மேல்நிலைப்பள்ளி, பரமக்குடி, 623707, ராமநாதபுரம் மாவட்டம். இந்த முகவரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அவங்க இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், அப்ளை பண்ணுறதுக்கு விண்ணப்பம் எதுவும் இவங்க தனியாக கொடுக்கல. நாமளாக செல்ஃபாக தயார் பண்ணிக்கிற வேண்டியது. அதில் உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்க வேண்டியது. ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி, அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அனுப்புங்க. உங்களை செலக்ட் பண்ணுறதாகவோ அல்லது உங்களை இன்டர்வியூ கூப்பிட்றதாக இருந்தால் நீங்கள் அந்த ஃபோனில் உங்களுக்கு தகவல் தெரிவிப்பாங்க. அதனால் அதை தெளிவாக நீங்கள் அனுப்பிச்சிடலாம். அடுத்ததாக பாருங்கள், ஆசிரியர்கள் தேவை, பெண்கள் மட்டும். அதாவது உண்டு உறைவிட பள்ளியில் தங்கி பணிபுரிய ஆசிரியர்கள் தேவைன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இவர்களுக்குரிய கல்வி தகுதி பாருங்கள், டிடிஎட் அல்லது பிஎட் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி உணவு மற்றும் தங்குமிடம் எல்லாம் வழங்கப்படும் சொல்லிட்டாங்க. இந்த பணியிடங்கள் சார்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிறதுக்காக, அதாவது விண்ணப்பங்களை எப்படி அனுப்புவது அல்லது நேரடியாக வரலாமா, இந்த பணி சார்பான சந்தேகங்கள் அப்படின்றது உங்களை கேட்குறதுக்காகவே 2 மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த மொபைல் நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அந்த மொபைல் நம்பர் பாருங்கள், 9842472087. இன்னொரு நம்பர் பாருங்கள், 9994467883. இந்த 2 நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பணிக்குரிய விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. ஜீவக்கள் உண்டு உறைவிடப்பள்ளி, 2/173, சப்தகிரி நகர், ஈஞ்சார் விளக்கு, சிவகாசி டு திருவில்லிபுத்தூர் மெயின் ரோட்டில் இருக்குது. சிவகாசி மேற்கு, 626124, விருதுநகர் மாவட்டம். இந்த முகவரிக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்புங்கன்னு சொல்லிட்டாங்க. அனுப்பி பயன்பெறுங்க. கல்லூரியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் காலி பணியிடம் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பள்ளிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் காலி பணியிடம் மட்டும் சொல்கிறீங்க, கல்லூரியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் காலி பணியிடம் தகவல் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அவர்களுக்காக பாருங்கள், இந்த கல்லூரியின் பேர் லதா மாதவன் இன்ஜினியரிங் காலேஜ். இங்கே ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேவை. இவர்களுக்குரிய எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி இருக்குன்னு பாருங்கள். இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களுக்குரிய கல்வி தகுதி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆஸ்பர் ஏஐசிடிஇ மற்றும் அண்ணா யூனிவர்சிட்டி இவர்களுக்குரிய காமனான நாம்ஸ் தான் இவர்களுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது ஸ்லெட்டு, நெட்டு, பிஹெச்டி இதில் எது நீங்கள் முடிச்சிருந்தாலும் இந்த பணியிடங்களுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக பாருங்கள், லைப்ரேரியன் மற்றும் அசிஸ்டன்ட் லைப்ரேரியன்
தேவை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணியிடங்களுக்கு இவருடைய டிபார்ட்மெண்ட் வந்து லைப்ரரி டிபார்ட்மெண்ட்டு. இவர்களுக்குரிய கல்வி தகுதி பாருங்கள், பிஎஸ்சி அதாவது பிஎல்ஐசின்னு சொல்லுவோம், பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸு, எம்எல்ஐசி மாஸ்டர் டிகிரி, அதில் பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணியிடங்களுக்கு இந்த கல்வி தகுதி பெற்றிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக பாருங்கள், உடற்கல்வி இயக்குனர் பணியிடத்திற்கு எம்பிஎட் வித் பிஹெச்டி முடிச்சிருக்கணும், அல்லது எம்பிஎட் வித்து செட்டு அல்லது நெட்டில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து ரீசனபிளான சேலரி, நல்ல சேலரி வழங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 மெயில் ஐடியில் நீங்கள் உங்களுடைய ரெஸ்யூமை சென்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, 9942293933. இந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை இதுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் உங்களுடைய ரெஸ்யூமை சென்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணணும், நேரடியாக போகணும்னா லதா மாதவன் நகர், கிடாரி போஸ்ட், அழகர் கோவில், மேலூர் தாலுகா, மதுரை 625301 இந்த முகவரிக்கு சென்று உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கொண்டு நேரடியாக விண்ணப்பம் அளிக்கிறனால அனுப்பிச்சிக்கலாம். அவங்களுடைய கல்லூரி நிர்வாகம் எப்படி இருக்குது, கல்லூரி சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு அது உகந்ததாக இருக்குமா என்று பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணாலும் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலி பணியிடத்தை பாருங்கள். பிரின்சிபால் போஸ்ட்டு, இது எய்டட் போஸ்ட்டு, அதாவது அரசு உதவி பெறும் கல்லூரியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முதல்வர் பணியிடம். இந்த பணியிடத்திற்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு நாம்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், யூஜிசி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஜூலை 2018, அல்லது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜிஓ 5 டேட்டு 11/1/2021. அந்த எலிஜிபிலிட்டி படி இவங்க இந்த போஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறாங்க. அதில் பாருங்கள் 2 கொடுத்துருக்காங்க, 2 விதமான எலிஜிபிள். ஒன்று வந்து ப்ரொஃபஸராக இருக்கலாம் அல்லது அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கலாம். ப்ளஸ் அவங்க பிஹெச்டி முடித்து டிகிரியோட 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோடு அவங்க ரெகுலர் பொசிஷனில் ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும். அடுத்ததாக இருக்கக்கூடிய இன்னொரு கண்டிஷன் பாருங்கள், மினிமம் 10 வருஷம் பப்ளிகேஷன் இன் பீர் ரிவைவ்டு அல்லது யூஜிசி லிஸ்டடு ஜேர்னல் இருந்தால் இந்த பணியிடத்துக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த பணியிடத்திற்கு உரிய சம்பளம் இதை டீட்டெயில்ஸ் எல்லாமே யூஜிசி வழங்கக்கூடிய நாம்ஸ் படி வழங்கப்படும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதே மாதிரி பாருங்கள், இந்த பணியிடத்துக்கு எப்படி நம்ம விண்ணப்பிப்பதுன்னா, அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து இவங்களுடைய காலேஜ் முகவரியில் இருக்குது, அதில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. maduracollege.edu.in இந்த முகவரியில் சென்று அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோடு பண்ணிக்கிறணும். பண்ணி எடுத்துக்கிட்டு அதை ஃபில் பண்ணிவிட்டு, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் போஸ்ட்டில் பதிவு தபாலில் அனுப்பணும். எப்போ அப்படின்னா 6/7/2025 அதுதான் லாஸ்ட் தேதி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இந்த கல்லூரியினுடைய முகவரிக்கு அனுப்பணும். அந்த முகவரி பாருங்கள், த செக்ரட்டரி, மதுரா காலேஜ் போர்டு, வித்யாநகர், டிபிகே ரோட், மதுரை 625011. இந்த முகவரிக்கு அனுப்பி அவங்க அதை கிளாரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட்றாங்க. இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டு நம்ம பணி வாய்ப்பை பெறலாம். 4 விதமான வேலைவாய்ப்புகள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். 2 பள்ளியிலும் 2 கல்லூரியிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பு சார்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேலைவாய்ப்பை தேடி காத்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.